ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்னேகாமூர்த்தி. இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து சாயங்கால நேரத்தில் என்னென்ன வேலைகள் செய்கிறேன், எப்படி போகுது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம யூடியூப்லேருந்து நேற்று வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, ஷாக்கான நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து மணி வந்து 5. ஓகேங்களா, 5 மணிக்கு வந்து இப்போ நம்ம பாப்பா வந்துடுவோம். பாப்பா 5 மணிக்கெலாம் வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாப்பா வந்து அழைக்க வந்துருக்கோம். வேன் வந்துடும், 5 மணிக்கெலாம் வேன் வந்துடும். ஸோ நம்ம 4:50 அங்கே வந்துட்டோம். ஸோ வேன் போயிடுமானோ இப்போ அவசர அவசரமாக கிளம்பி இங்கே வந்து உட்காந்துருக்கேன். பாப்பா வேன் வந்தது காட்டுறேன். பாப்பா வந்து பாப்பா குட்டி ஏன் முறைச்சிக்கிட்டே இருக்கேன்? ஆண்டியா தூங்குனியா? அப்புறம் ஏன் சோகமாக இருக்குது? அப்புறம் வந்து பாப்பா எப்போவுமே ஸ்கூல் முடித்து வந்தாள்னா காலையிலேயும் டீ வடை அந்த மாதிரி சாப்பிட்டு அனுப்பி வச்சுருவேன். அந்த மாதிரி ஈவினிங்குமே ஸ்கூல் முடித்து வந்ததுமே டீ கேட்பா. அங்கேருந்து வந்தது டயர்டாக இருக்கும்ல, ஸோ அதனால் சாப்பிட மாட்டாள். டீ வடை இந்த மாதிரி தான் சாப்பிடுவாள். ரெகுலராக சாப்பிட மாட்டாள். ஒரு 2 நாளைக்கு விடு, 3 நாளைக்கு விடு, இப்படி. ஈவினிங்கில் காலையில் எப்போவுமே ரெகுலராக சாப்பிட்ருவாள், ஈவினிங்கில் எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவாள். ஸ்கூல் முடித்து வந்தவுடனே இவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு டீ வடை இது மட்டும் இருந்தால் போதும் மேடத்துக்குள்ள. இப்படி தானே? ஹாய் சொல்லிடு, இங்கே பார்த்து சொல்லு. கிளாஸ் எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க. இப்போ டீ சாப்பிட்டுட்டு நம்ம என்னென்ன வேலைகள் பார்க்குறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் வந்து ஒன் பை நான் காட்டுறேன். இவனுமே சாப்பிட மாட்டான், டீ சாப்பிட மாட்டான். ஸோ அவங்க அக்கா சாப்பிட்றதுனால இவனும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறான் டீ சாப்பிட. சாப்பாடு மட்டும் ஊட்டக்கூடாதுல்ல, எல்லாமே இப்போவே சின்ன வயசுலேருந்து இப்போவே எல்லாத்தையும் கொடுத்துணுங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கா சாப்பிட்ருக்கான். வந்தோடனே அப்படியே கழட்டி வீசியாச்சு. பாருங்க, கால் மேலே கால் போட்டு படுத்தாச்சா. எல்லாத்தையும் இன்னும் அலங்கமலம் கட்டி அடிச்சிருவீங்க. இங்கே பாரு, சாப்பிட்ட இடம் எப்படி கிடக்கு, இதெல்லாம் எப்படி கிடக்கு பாருங்க. இனிமேல் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ எல்லாமே ரொம்ப இதாக கிடந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பெட் வீட்டெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த யூடியூப்பை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சண்டே நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 8 மணி போல் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்ன வீடியோனா, நம்ம இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோன்னா இப்போ அதுக்கு காப்பிரைட் வரும்ல, அந்த மாதிரி காப்பிரைட் வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து நிறையா வந்திருக்கு. நிறையான்னா ஒரு 10 டைம் வந்திருக்கு. ஸோ அப்படி கலெக்ஷன் பண்ணி பார்த்தா ஒரு 10-11 டைம் வந்திருக்கு காப்பிரைடு. ஸோ நான் அதை என்ன பண்ணிவிடுவேன், எனக்கு அப்போ காப்பிரைடுனால் என்னென்னு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ நான் இப்போ சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் இருக்கும். ஆனால் வீடியோ போடலை, ஆனால் 3 வருஷம் இருக்கும். அப்போ வந்து தெரியாது நமக்கு இப்போ யூடியூப்பில் வந்து காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. காசு வருது அப்படிங்கும்போது இப்போ தான் சரி நம்மளும் போட்டு பார்க்கோமே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷமாக இப்போ நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒரு வருஷமாக எப்படின்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி போடுறதா இருக்கட்டும். அப்போ தெரியாதுல்ல, இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறதே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் யூடியூப்பில் வீடியோ போடுறது. ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன், ரீல்ஸ் மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து மியூசிக்கு இந்த இதெல்லாம் காப்பிரைட் பற்றி நமக்கு தெரியாது. அதனால் கண்ணாமண்ணான்னு வீடியோ போட்டுட்டு அப்படி இருந்துக்கிட்டு இருந்தோம். அதுவுமே சரி, நம்ம வீடியோ போட்டோடனே வியூஸ் போகலை, லைக் வரல, சப்ஸ்கிரைப் வரலன்னா உடனே அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிவிடுவேன். யூடியூப்லேருந்து எவ்வளோ வீடியோ போட்டாலும் டக்குன்னு டெலீட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வியூஸும் குறைஞ்சிருச்சு, சப்ஸ்கிரைப்பும் குறைஞ்சிருச்சு, எல்லாமே குறைஞ்சிச்சு. இப்போ ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா தான் இப்போ யூடியூப்பில் காசு வருது, யூடியூப்பில் எல்லாம் செலிப்ரிட்டிலாம் சம்பாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதுலேருந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட் வீடியோவாக நாங்கள் இப்போ போட ஆரம்பித்தோம்.
கண்டென்ட் வீடியோவாக போட ஆரம்பித்தோம்னா இப்படி காமெடியாக நமக்கு வந்து ரீல்ஸ் போட்டாலும் நமக்கு வியூஸ் போகாது, எது போட்டாலும் நமக்கு வியூஸ் போகாது. ஸோ அப்போ அந்த பட்சத்தில் நாங்கள் காமெடியாக போட ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் காமெடியாக போட ஆரம்பித்ததும் எங்களுக்கு வந்து வியூஸ் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்லேருந்து. எப்படின்னு சொல்லிட்டுன்னா இப்போ காய்கறி கடையில் இப்போ நாங்கள் காய்கறி கடை வச்சுருக்கோம், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ நான் காய்கறி கடை வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் வியூஸ் நல்லா வீடியோ போடுவேன், காமெடி வீடியோ போடுவோம். சண்டேனா அப்போ அவர் வந்துட்டாருன்னா காமெடி வீடியோ போடுவோம், அவர் இல்லாத நேரத்தில் ரீல்ஸ் பண்ணி போடுவேன். நமக்கு இப்போ வீடியோ எடுக்க ஆள் இருக்காது, ஸ்டாண்ட் இல்லை. ஸோ அதனால் அங்கே காமெடி வீடியோ எதுவும் போட மாட்டோம், ரீல்ஸ் பண்ணி போடுவேன். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவர் ஞாயிற்றுக்கிழமை வந்தாருன்னா நாங்கள் வந்து கண்டென்ட் வீடியோ போடுவோம், காமெடி வீடியோ போடுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 3 லட்சம் வியூஸ் போயிருக்கும், 3 லட்சம் 5 லட்சம் போகும் வியூஸு யூடியூப்பில். ஸோ அப்படி பார்க்குறப்போ என்ன பண்ணிட்டோம், சரி கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே போட முடியும், மற்ற நாளில் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ரீல்ஸ் பண்ணி சரி விடாமல் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ரீல்ஸ் பண்ணி போட்டேன். இன்ஸ்டாகிராமில் இருக்கிற வீடியோவை அப்படியே எடுத்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடுத்தவங்க வீடியோவை திருடி இதில் போடக்கூடாது. ஆனால் அடுத்தவங்க வீடியோவை திருடி நான் போடலை, என்னோடய வீடியோ தான் நான் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ மியூசிக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டாகிராம் வேறு, யூடியூப் வேறு. இப்போ இன்ஸ்டாகிராமில் வேறு மியூசிக் இருக்குது. அப்போ அந்த மியூசிக் எடுத்து இதில் நான் அப்லோடு பண்ணிட்டேன்னா அந்த ஆப்பில் இருக்கிற மியூசிக் இந்த ஆப்பில் யூடியூப்பில் ஏற்றுக்கல. அப்படிங்கிற நிறையா வீடியோலாம் கிடையாது, ஒரு 2-3 வீடியோ தான் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எடுத்து யூடியூப்பில் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமேலாம் காப்பிரைட் வரல, ஏதோ ஒரு சாங்குக்கு மட்டும்தான், ஒரு 3 சாங் 4 சாங்குக்கு மட்டும்தான் எனக்கு காப்பிரைட் இருந்துச்சு. ஸோ அதை நான் உடனே டெலீட் பண்ணிட்டேன். நேற்று அப்படிங்கிற காப்பிரைடு வந்துருச்சு, நான் அதை டெலீட்டும் பண்ணிட்டேன். அப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா, திடீர்னு நான் இத்தனை நாளாக அந்த வீடியோ பார்க்கவே இல்லை. ஸோ சரி தெரியாமல் சரி போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைடு பற்றி நான் போட்டு பார்க்குறேன். ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைடு தான் வரும், அதுக்கப்புறம் சேனலே க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா நமக்கு 3 காப்பிரைட் தான் வருமா, நம்ம யூடியூப்பை பற்றி ஒரு கனவே வச்சுட்டு உட்காந்துருக்கோம், யூடியூப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும், என்னோடய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் பயந்துட்டேன், எனக்கு ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நைட்டு ஃபுல்லாக புலம்பிக்கிட்டே அந்த தூக்கமே வரல எனக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம், நமக்கு என்ன திடீர்னு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், இதுக்கெலாம் நீ பயப்படாத ஸ்னேகா, பார்த்துக்கலாம், நீ வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இரு, அடுத்தவங்க சொல்கிறாங்க நீ நம்பாத அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இத்தனை நாளாக நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் கஷ்டப்பட்டு, கடவுள் என்ன பண்ணுறாருன்னு தெரில, என்ன நமக்கு தருவாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும்போது ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயம் இன்னமும் இருக்குது. ஆனால் நான் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நான் நிப்பாட்டல, வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் உங்களால் சப்போர்ட் மட்டும்தான், நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னமும் பயமாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் ஆகும்போது இப்போ நமக்கு காப்பிரைட் வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைட் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய சேனலுக்கு ஒரு 9-10 காப்பிரைடாவது வந்திருக்கும். அப்படிங்கன்னா எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, எனக்கு நம்பிக்கையும் இல்லை. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து உட்காந்துருந்தேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து சரி இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, நம்ம நம்பிக்கையை என்றைக்கும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய யூடியூப் ஐடி, இன்னொரு ஐடி வேறு நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து திடீர்னு இந்த சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகும்போது ஏதாவது ப்ராசஸிங்கில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா டக்குன்னு இப்போ அந்த ஐடிக்கு நான் மாறிடும். அப்படிங்கிறதுனால ஸ்னேகா லைஃப் ஸ்டைல், ஸ்னேகா மூர்த்தின்னு போட்டாலே உங்களுக்கு வரும், ஆனால் ஸ்னேகா லைஃப் ஸ்டைல்னு தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த யூடியூப் சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டு வேலையை தான் இப்போ அந்த யூடியூப்பால் பிரச்சனைன்னு சொன்னால இதுதான் பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி வராது. ஸோ அப்படி யாராவது நீங்கள் சேனல் வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா காப்பிரைட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடுங்க. ஃபஸ்ட்டு காப்பிரைடை பற்றி என்னங்கிறத முழு விளக்கமாக தெரிஞ்சுக்கோங்க. நான் தெரியாமல் தான் வந்து நான் காப்பிரைடுன்னா என்னன்னு தெரியாமல் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் அப்படியே கனவு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அந்த தப்பை பண்ணாதீங்க, ஓகேங்களா?
சாப்பாடு காலைல சாதம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சோண்டு குழம்பு இருந்துச்சு, அதை அப்படியே சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். சாப்பாடு காலைல ஆக்கின சாப்பாடு அப்படியே இருக்குது. அதனால் சாப்பாடு ஆக்க தேவையில்லை. இப்போ வந்து கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே, வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து அடுப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை கழுவி வைப்பேன். ஸோ அதுக்கு வந்து நான் சாதாரணமாக தண்ணி கொடுத்துருக்கேன். கரண்ட் வரப்படுச்சு. நான் கம்பி நாள் போட்டு தான் வந்து சுத்தம் பண்ணுவேன். சரி, அவசரத்தை செய்யறதுனால வந்து பொழுது போயிடுச்சு. ஸோ அதனால் கழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு துடைச்சிட்டு இருக்கேன். பொழுது போய் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அடுத்த தண்ணி துடைச்சிட்டு இருக்கேன். கரண்ட் வரப்படுச்சு. என்ன பண்ணுற? ஓகேவா, இப்போ அடுப்பை க்ளீன் பண்ணிட்டோம். இந்த பக்கெட்டில் வர அதையும் எடுத்து 2 பக்கெட்டையும் ஒன்றா வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீட்டை வேறு நம்ம சுத்தம் பண்ணோம். அந்த வீட்டை வேறு போய் இப்போ மறுபடியும் இன்னொரு வீடு சுத்தம் பண்ணணும். முடியல, இப்போ தான் சுத்தம் பண்ணிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இந்த இடத்துல எனக்கு கொட்டி வச்சுருக்குதோ. இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா இப்போ இருட்டு ஆகிடுச்சி. இதுவே ரொம்ப நேரமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இனிமேல் நைட்டு ஆகிடும். சரி, இருந்தாலும் பார்க்குறேன். அந்த வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த விலாகில் அப்படியே தொடர்ந்து காட்டுறேன். இது வந்து அந்த வீடு, ஓகேங்களா. இது இன்னொரு வீடு. அம்மா வீட்டை தான் இப்போ நான் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க இருக்கிற வீட்டை தான் இப்போ நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம இருக்கிற வீட்டை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சத்து மாவெல்லாம் கீழே கொட்டி இறச்சிருச்சுங்க குழந்தைங்க. எப்போவுமே என் குழந்தைங்க சத்து மாவு கீழே கொட்டாது, சாப்பிடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இப்போ தெரியாமல் கொட்டிடுச்சு போல இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி கொட்டி நரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் தான் உட்காந்து விளையாடுதுங்க. அப்புறம் அதை சுத்தம் பண்ணிவிட்டு எப்போவுமே அந்த வீடு சுத்தம் பண்ணால் இந்த வீடு அந்த வாசல் கூட்டினா இந்த வாசலும் கூட்டிடுவேன். இந்த வீட்டை எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இந்த வீடு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ சத்து கொட்டி, ஓகேங்களா. இது வந்து நம்ம வீடு இருக்கிற வீடு. இப்போ கூட்டி இப்போ இங்கே இதே கொண்டு வந்துட்டேன். நம்ம கூட்டிக்கிட்டு அங்கே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், கூட்டியாச்சு. அங்கே இந்த இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். காலையிலேயே கூட்டிடுவேன். ஸோ அதனால் எனக்கு அங்கே குப்பை சேராது. நாங்கள் இந்த வீட்டில் தான் இருப்போம், அந்த வீட்டில் இருக்க மாட்டோம். இந்த வீட்டில் தான் இருப்போம், ஏன்னா அங்கே தானே சமைக்கிறோம். அதனால் ஸோ அந்த வீட்டில் நாங்கள் எப்போவுமே இருக்க மாட்டோம், இந்த வீட்டில் தான் இருப்போம். ஸோ அந்த வீடும் க்ளீன், இந்த வீடும் க்ளீன். ஸோ இப்போ வந்து சாப்பாடு வந்து காலையில் ஆக்கின சாப்பாடு அப்படியே தான் இருக்குது, யாருமே சாப்பிடலை. ஸோ அதனால் இப்போ குழம்பு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி தொக்கு வச்சு வீடும் க்ளீன். இந்த வீடும் க்ளீன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி அறிய போகிறோம், ஓகேங்களா. அரிஞ்சிட்டு காட்டுறேன். ஏன்னா நமக்கு இப்படி வச்சு இப்படி அரியறதுக்கு வந்து ஸ்டாண்ட் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அதனால் கேமரா பிடிக்கவும் யாரும் இல்லை, பாப்பாவுக்கும் தெரியாது கேமரா எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நானே எடுக்கிறதா இருக்கிறதுனால
என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன்? இங்கே பாரு, தக்காளி கேட்டேன் உங்ககிட்ட. தக்காளி இங்கே பாரு தக்காளி கேட்டேன். தக்காளி கேட்டேன். தக்காளி வர்ற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு. அறியலைங்கம்மா, பாப்பா அரிஞ்சிக்கிட்டு இருக்கா. இவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார் சார். பாப்பா வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. கண்ணு எரியுதுல்ல, கண்ணை கட்ட கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்து இப்போ வெங்காயம் தக்காளி இது 2 தான் இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து நம்ம இப்போ வந்து வெங்காயம் தக்காளி குழம்பு மட்டும்தான் வைக்க போகிறோம். ஓகேங்களா? வெங்காயம் தக்காளி குழம்பு மட்டும் தான் வைக்க போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட காய் எதுவும் இல்லை. பாப்பா கடையில் போய் பாப்பா தம்பியை விட்டுட்டு போய் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ அதனால் நான் வெங்காயம் தக்காளி இருக்கிறத நாங்கள் 3 பேர் தானே. நாங்கள் 3 பேர் தானே, அதனால் சாப்பிட மாட்டோம் அதிகமாக. ஸோ அதனால் கொஞ்சமாக வச்சுக்குவோம். கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ தூரம் வேலை செஞ்சு வீடியோ எடுத்து இதுங்க என்ன பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். நான் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு அந்த வெங்காய தக்காளியெல்லாம் இட்லி பானை மூடியில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ தானே அதெல்லாம் சுத்தம் பண்ணாங்க பாருங்கள். வண்டியை கொண்டாந்து போட்டிருக்குங்க, வெங்காயம் தக்காளி அள்ளி இறச்சிருக்குங்க. இப்போ பார்த்துங்க பெண்களோட கஷ்டம் என்ன. இந்த ஃபேமிலிக்கு வந்து மிளகு கம்மியாக போட முடியும். வீடு எந்த கையால் பிடிச்சிட்டு இந்த கையில் மிளகாத்தூள் கொட்டிடுச்சு. மிளகு லைட்டாக தான் கொட்டிச்சு, பிரச்சனை. சரி, குழம்பு கொஞ்சது காட்டுறேன். நீங்கள் வெளியில் லைட்டு போடாமல் இருக்குது, லைட்டு போட்டுடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி வந்துருக்கலான்னு பார்க்கலாமா? நல்லாவே திட்டமாக கொதிஞ்சு வந்துருச்சு. போதும், எங்கள் 3 பேருக்கு போதும். இது காலையிலே வரும், காலைக்கும் வரும். இது சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுத போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே சொல்லு. பாப்பா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து துவைச்சி இருட்டாயிடுச்சு. வீட்டு வேலை செய்கிறதுக்கு இருட்டாயிடுமா வந்து மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 7:15. நான் இப்போ தான் மோட்டரை போட்டிருக்கேன். மோட்டரை போட்டு இப்போ தான் தண்ணியை பிடிக்க போகிறேன். நான் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து மோட்ரு தனியாக இருக்குது. அந்த மோட்ரு தண்ணி இப்போ தான் நான் பிடிக்க வரேன்.
அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 குடம் பிடிச்சிட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுவே ஒரு லாங்காக போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, பார்க்க மாட்டீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதுவே லாங்காக போகுது. ஸோ நாளைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவே இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறேன்னு அப்டேட் பண்ணுறோம். ஓகே, டாடா, பாய்.